5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி பேசும். 24 நாட்களும் 7 நாட்களும் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக 24x7 தண்ணீர் விநியோகம் கொடுக்கிற மாநகராட்சியினுடைய கோவை மாநகராட்சியினுடைய திட்டத்தை ஒரு மோசடி திட்டம் என்று சொல்லி அதில் இருந்த அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும், இதற்காக நாங்கள் போராட போகிறோம் என்று சொல்லுகிறார். பெரியவங்க இருக்கிறீங்க, தயவு செய்து கேட்டு முடிவெடுங்க. கோவை மாநகராட்சியில நீர் விநியோகிக்கும் உரிமையை சூயஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டான். அந்த தனியார் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனம். எதற்காக கொடுத்த? ஒரு மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகிப்பதை விட வேற என்ன வேலை இருக்குது? குடிநீர் கூட உங்களால் விநியோகிக்க முடியாதுன்னா அதை கூட தனியாருக்கு கொடுப்பீங்கன்னா நீங்க எதுக்கு? மிக தெளிவாக திட்ட அறிக்கை கொடுக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு அது வைக்கப்பட்டு ஏற்கனவே மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து அதற்கான போதிய அளவான விளக்கங்களை கொடுத்த பிறகும் தொடர்ச்சியாக பொய் செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது மிகப்பெரிய அபாயம். நம்முடைய தண்ணீரை தனியாருக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மீட்டர்களை பொருத்திட்டு இருக்கிறான் கோயம்புத்தூருக்குள்ள. குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரே மேடையில் செய்தியாளர்கள் முன்னிலையில் மக்கள் முன்னிலையில் விவாதிக்க இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. பொய் பேசினால் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டி வரும். ஏன்னா பழக மாட்டேங்குது. இந்தியாவிலே முதல் முறையாக நாம் இங்கே 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக நீர் வழங்குகிற நீர் விநியோகிக்கிற திட்டத்தை நாம் கொண்டு வரோம். அப்படி இருக்கிற திட்டத்தில் குறைபாடுகள் இருக்குமோ என்கிற சந்தேகமும் கேள்விகளும் கடந்த காலங்களிலே எழுப்பப்பட்டுச்சு. இப்ப அதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு மிகச்சரியான புரிதல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படியான பொய் பரப்புரைகளை செய்வது ரொம்ப தப்பு. நான் உங்களுக்கு சொல்றேன், இது மிகப்பெரிய அபாயம். நம்முடைய தண்ணீரை தனியாருக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மீட்டர்களை பொருத்திட்டு இருக்கிறான் கோயம்புத்தூருக்குள்ள. அதை ஏற்று அங்கீகரிக்கிற அந்த மனப்பாங்கு வரணும். அது வந்தா தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தி நம்ம வெற்றி காண முடியும். இதே திட்டம் ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்ட நாடு பொலிவியா என்கிற நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு. அந்த நாட்டிலே இந்த நிறுவனம் உள்ளே போன பிறகு இவன் ஒரு அறிவிப்பு கொடுத்தான். என்ன தெரியுங்களா? 6 மாசம் கழிச்சு சொன்னா உங்க வீட்டுல யாரும் தொட்டி வச்சுக்க கூடாது, உங்க வீட்டுல யாரும் கிணறு வச்சுக்க கூடாது. ஏன்னா தண்ணிய அரசு எனக்கு கொடுத்துட்டான், நான் தான் விநியோகிப்பேன். தொட்டியை மூடிடணும், தண்ணியை சேமிச்சினா சட்டப்படி குற்றம்னு சொன்னான். அதே நாட்டில் மறுபடியும் சொன்னா மழை தண்ணியை யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா. மழை தண்ணியை பிடிச்சினா அது சட்டப்படி குற்றம்னா. அதன் பிறகு புரட்சி வந்து இந்த நிறுவனங்களை வெளியே துரத்தினா. இன்னைக்கு அந்த திட்டத்தை கோயம்புத்தூர் கொண்டு வந்து போட்டான். பொலிவியன் மாடல் பத்தி பேசுறாரு சூயஸ். இந்த 24 மணி நேர நீர் விநியோக திட்டத்திலே இந்த பொலிவியன் மாடலுக்கும் கோயம்புத்தூர் மாடலுக்கும் பொலிவியாவினுடைய அதிபர் போட்ட திட்டத்திற்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இங்கு கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை அவருக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, தெளிவாக சொல்லிக் கொடுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. காலுக்கு கீழே நாகப்பாம்பு சுத்தி கிடக்குது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. உண்மையில் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து இப்படி அவதூறு பரப்பிக் கொண்டிருப்பது சரியானதல்ல. இது மக்கள் விரோத போக்கு, இது ஒரு மோசடி. இந்த விளையாட்டுகளை நம்ம பயப்படவே மாட்டோம். நேருக்கு நேரம் மோதி அடிக்கிறோம். உண்மை நேர்மை சரியான அரசியல்வாதி நேருக்கு நேரம் மோதி பேசுனீங்க கூட சொல்லியிருக்காரு. இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் நடக்குது. நீங்களே இப்ப எல்லாரும் பார்க்கலாம், செய்தியாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. இங்க வாலாங்குளம் இருக்குது, நம்முடைய பெரியகுளம் இருக்குது. இதில் நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை கோவையிலே இதை கண்ணால் பார்த்த யாராவது வேலை நடக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? நம்முடைய மாவட்டம் ஸ்மார்ட் சிட்டிங்கிறான், கோவை ஸ்மார்ட் சிட்டிங்கிறான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, போன ஆண்டு டெங்கு காய்ச்சலால அதிகமான மக்கள் உயிரிழந்தது, குழந்தைகள் உயிரிழந்தது இதே கோவை மாவட்டத்தில் தான். அமைச்சர்கள் மக்களிடம் கேட்டபோது அமைச்சர்கள் சொன்னார்கள், மர்ம காய்ச்சல் இறந்துட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியல. எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது. செத்த குழந்தையும் மடியில ஏந்திட்டு கத்தி கதறி கொண்டு போய் புதைச்சிட்டு போன தாய்மார்களின் எண்ணிக்கை 100க்கும் மேல. இது மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. மக்கள் மத்தியில் போய் பொய்யா பேசுறாங்க, மக்களுக்கு புரியல. பொள்ளாச்சியில் நடந்த கதறல் குரல் தானே நம்மளுக்கு மிச்சம். இந்த நாட்டுக்குள்ள இப்படி ஒரு ஈனத்தனமான செய்தியை கேட்டிருக்கிறீங்களா? பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான அந்த கொடூரம். இதன் பின்னாடி எந்த அரசியல்வாதியுமே இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? பெண் குழந்தை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் நெஞ்சிலை வச்சு சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு சின்ன சமரசம், ஒரு சின்ன தலையாட்டு செஞ்சிருந்தா 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு ரொம்ப சாதாரண அது நெஞ்சுங்கொலையும் நடுங்காம போய் பேசுறதும் பாங்க. அது எப்படி இப்படி போய் பேசுறது? பொட்டி பத்தியே நினைச்சிருந்தீங்கன்னா பொட்டி தான் வரும். நாங்க ரொம்ப கீழ்த்தரமா இறங்க கூட, எங்களுக்கெல்லாம் தலைமை நாகரிகத்தை கத்து கொடுத்துருக்கு. அதனால நாங்க இதோட முடிச்சுக்கிறோம்.